டே 2ல முதல் மேட்ச் நம்ம எடுக்க போகிற முதல் மேட்ச். இந்த மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா செங்கலாக்குடி வெர்சஸ் களமாவூர். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க களமாவூர். 6 ஓவர் மேட்ச், 4 பவுலர் யூஸ் பண்ணணும், பவர் பிளே எதுவும் கிடையாது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டேக்கில் பால்ராஜ், மனோகர் நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் இருக்காங்க. ஜெயபால் முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. டபுள் கலர் பிக் பால் முதல்ல ஒன்று எரிச்சு தராங்க. ஓவர் தைக்கில் ஃபர்ஸ்ட் பால். ஐயோ, நல்ல பவுன்ஸ் கிடச்சிருக்கு. செகண்ட் பால் டாஸ் பால், பவர் போட முடியல, கைக்கு போயிருக்கு. நல்லா டேக்கை பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரெயிட் பவுண்டரி, ஷார்ட் பவுண்டரி, அதை டார்கெட் பண்ண பார்த்தாங்க. முகில் கையில் விழுந்து வச்சு வந்து சைக்கிள் 1 ரன் பிரச்சனை. ஜெயராம் தட் பால் இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து. லோட்டா செகண்ட் ஸ்ட்ரெயிட் டிரைவுக்கு போனார், தரையோட பேருக்கு 1 ரன். 4th ஒன் மனோகர் அவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து. இடிச்சிச்சிங்க வந்து பேக் ஆஃப்லேருந்து வச்சார், எக்ஸ்ட்ரா பேஸ் போடல. அடுத்த பந்து பிக் ஷாட்டுக்கான முயற்சி, பெருசா டிராவல் பண்ணல, எரிச்சு கொடுத்த பால். இந்த பாலும் கைக்கு போயிருக்கு. ஓப்பனிங் பேர் 2 பேருமே கேட்ச், நல்ல கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. வைடிஷ் லாங் ஆன்லேயே 2 விக்கெட். இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மாரிஸ். முதல் ஓவர் கடைசி பந்து, இவர் பேஸ் பண்ற முதல் பந்து. ஸ்லாட்ல இருந்த பந்து நல்ல டைமிங்னு பார்த்தா ஏஸ் இருந்திருக்கு. ஷார்ட் பவுண்டரி சைடிங் காரணத்தினால அடிச்சு வெளியே அமைச்சிருக்காருங்க. முதல் பாலே 6 காட்டியிருக்காரு. முதல் ஓவரோட கடைசி பந்து 6 போயிருந்தாலுமே ரொம்ப எக்கனாமிக்கலாக நம்ம எடுக்கக்கூடிய முதல் மேட்ச் தரமாக போட்டு போயிருக்காரு இங்கே ஜெயபால். டோட்டலாக முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. இது வரைக்கும் 2 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு ஒரே ஓவரில். செகண்ட் ஓவர் போட்ட தங்கமணி போட்ட முதல் பால் வைடு, பையில் சிங்கிள் ஓடிந்தாங்க. முதல் பால் ட்ரீ லென்த்தை பிஃபோராக வச்சாருங்க. ஸ்லாட்டில் வரும்னு பேட்டோட பார்த்தாரு, படலை. செகண்ட் பால் மாரிஸ் ஆன் ஸ்ட்ரைக், இது ஸ்லாட்டு. அந்த பந்து ஆல்ரெடி வெளில அமைச்சிருக்காரு, இப்பயும் வெளில அமைச்சிருக்காரு. லாங் ஆன் மேலே பார்த்தோம்னா, லாங் ஆஃப் மேலே முதல்ல பார்த்தோம்னா லாங் ஆஃப், வைடிஷ் லாங் ஆஃப் மேலே பார்த்துருக்கோம். 2வது மேக்ஸிமம். தேர்ட் பால் ஓவரில் தங்கமணி டு மாரிஸ், லென்த்தை உடைச்சாரு. நல்ல பிளேஸ்மெண்ட்டுங்க, டைமிங் ஆன் ஸ்பாட், கரெக்டான ஃபீல்டிங், ஓடி வந்து தடுக்க 1 ரன். ஷாட்டுங்க, பிளட்ஜண்ட் ஓவர் லாங் ஆன். அங்க வேடிக்கை பார்க்க வச்சிருக்காங்க முக்கில் ஃபீல்டர். ஆல்ரெடி ஒரு கேட்ச் எடுத்த ஃபீல்டர். கண்டிப்பா நேருக்கு நேரா டார்கெட் பண்ண போறாங்க. உள்ள வர பந்தெல்லாம் வெளில தான் போக போகுது. Again, same ball, same shot. Distance இல்லைன்னு தோணுது. முதல் ஓவர் போட்டவர் பிடிச்சி கொடுத்துருக்காருங்க. ஜெயபால் கையில் விழுந்து போச்சு. ஜெயராம் விக்கெட் விட்டுருக்காங்க. ஒரு 6 வந்துருச்சு. மறுபடியும் ஸ்டார்ட்ல இருந்த பால் இந்த தடவை ஆசை காட்டி விக்கெட் அள்ளிட்டாருன்னு சொல்லலாம். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ். செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன், இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து. ஸ்டம்ப் லைன்ல ஜாஃபா பாலுங்க, ஜஸ்ட் மிஸ், ஸ்டிக்குக்கு மேலே. 2 ஓவர் முடிவில் 22, 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் செங்கலாக்குடி. 3வது ஓவர் போடுறதுக்கு முதல் ஓவர் போட்ட ஜெயபால் வந்திருக்காங்க. ஓவர் வைக்கல முதல் பந்து. அவங்க டீம் சொன்னதா அண்ணாருங்க, பெரிய ஷாட்டுக்கு வேணாம், தட்டி பார்ட்னர்ஷிப் போடுன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆடி இருக்காரு. சிங்கிள். செகண்ட் பால் சந்தோஷ் ஆன் ஸ்ட்ரைக், ஃபுல்லர் பந்து. ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு கமிட் ஆக வேண்டியது, நின்று பிளேஸ் பண்ண பார்த்தார். ஸ்டம்ப் லைனில் கிரேட் டெலிவரி, நல்லா யார்க்கர் பார்க்க முடியுது. எப்படியோ பேட்டை வச்சிட்டாருங்க. சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காங்க. மாரிஸ் ஆன் ஸ்ட்ரைக், ஆன் சைடில் ப்ளே பண்ணாரு, கைக்கு பேருக்கு. லோ கேட்சை தெளிவாக பார்த்து எடுத்துருக்க ஃபீல்டர். அவர் எடுக்கக்கூடிய செகண்ட் டேக்கு. மாரிஸ் ஆட்டம்லேருந்து வெளியே ஒரு குவிக் ஃபயர் ஒன்று காட்ட போயிருக்காரு. கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு, பேசியே கொடுக்காம போட்டார். ஜெயபால் அவருக்கான 3rd விக்கெட்டை செகண்ட் ஓவர் முடியறதுக்கு முன்னாடி எடுத்திருக்காரு. அவரோட ஸ்பெல்ல நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் முத்தலகு. ஜெயபால் தந்து இவர் ஃபேஸ் பண்ண முதல் வந்து வருதுங்க. ஸ்னீக் த்ரூ பேட்ஸ்மேன் கேப்பு, வித்தியா கொடுக்காம நல்லா போட்டிருக்காரு நியூ பேட்ஸ்மேன். அடுத்த வந்து ஸ்டம்ப் லைனில் பாடி அட்டாக்காக இருந்துச்சு, லெக் பை உண்டு, ஓவரில் வச்சுக்கிட்டாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 24 ஸ்கோர். இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க செங்கலாக்குடி. லாஸ்ட் ஓவர் போட்ட ஜெயபால் மறுபடியும் எக்கனாமிக்கலாக போட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். 2 ரன் கன்சீட் பண்ணியிருக்காரு, அதில் ஒரு விக்கெட்டும் வேற. அடுத்த நியூ பவுலர் திருமுருகன். ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் ட்ரை, ஸ்லோவாக இருந்துச்சு பந்து, எதிர்பார்த்த பேஸில் போடல, நல்லா விலைக்கு ஆஃப் சைட்லேயே போட்டார். செகண்ட் பால் ஸ்டம்ப் லைனுக்கு வந்திருக்காரு, பாடியில் பட்டிருக்கு. லெக் பை சிங்கிள் உண்டுங்கிற காரணத்தால் சிங்கிள் ஓடி இருக்காங்க, ஃபாஸ்ட்டாகவும் இருந்திருக்காரு. தேர்ட் பால் ஓவரில் முத்தலகான் ஸ்ட்ரைக், குத்துறதுக்கு வெளில வந்திருக்கு பந்து. நல்லா விலைக்கு போட்டார். பாடம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு, கேப்பில் வேறு பேருக்கு 2 எடுக்க பார்க்கணும். ஷார்ட் பவுண்ட்ரி
ஸோ 2க்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அவருக்கு ஒரு நெகிழ் வேற. சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில் திருமுருகன் டு சந்தோஷ். ஸ்டம்ப் பிளேலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். போன பொண்ணு இடியிலேருந்து தாங்க வச்சார். நல்ல பவுன்ஸ் கிடச்சிருக்கு. இவரும் நல்ல ஓவரை போட்டு போயிருக்காரு. திருமுருகன் திறமையை காட்டிட்டு போயிட்டாரு. இந்த ஓவரில் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 26 ஸ்கோரு. அதே 4 விக்கெட் விட்டு செங்கலாக்குடி. லாஸ்ட் ஓவர் போட்ட திருமுருகன் அவரும் நல்லா போட்டாருங்க. 2 ரன் தான் இந்த ஓவர்லையுமே. எல்லா பவுலருமே 2 ரன் தான் கன்சிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜ்குமார் இந்த ஓவர் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். காலில் உள்ள பெயினோட ஆடிட்டு இருக்காரு. கெட்டு ஓடி இருக்கணும். உள்ள வந்துட்டாருங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் ஸ்டெம்ஸை கொஞ்சம் விட்டு தூக்கி விட்டாரு. நின்று பிடிப்பாரான்னு பார்த்தா அவரையும் தாண்டிடுமோ? எஸ், தாண்டி இருக்குங்க. 6 ரன். அங்கே பேரில் மட்டும் அழகு இல்லை, பேட்டிங்லேயும் முத்து அழகுதான் காட்டுற மாதிரி பேக் ஃபுட்டில் நின்று கால் வலியோடு அடிச்சிருக்காரு. தலையை தாண்டி போயிருக்காங்க. செகண்ட் பால் ராஜ் ஓவரில் அதே பால், பட் பெருசாக வித்து இல்லைங்க. அவரே ஓவர் பவர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. தேர்ட் பால் ஒரு ஹாஃப் கட்டர் வேரியேஷன் நல்லா பட்டிருக்கோன்னு தோண்டு வித் த விண்டு. அது கொஞ்சம் பெரிய ரீஜன். கையில் ஐயோ கேட்ச் ட்ராப்பு. ஒரு 6 ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த ஓவரோட முதல் பந்து. ராஜ்குமார் அண்டர் ப்ரெஷரில் இருக்காரு. சப்போர்ட் பண்ணி தந்திருக்கலாம். ஃபீல்டர் சிட்டர் கேட்சு. ராஜ் டு முத்தலகு ஸ்லாட்டில் அப்படியே தூக்கி விட்டார். ஒரு சொரட்ட அந்த ஃபீல்டர் எடுக்கக்கூடிய 3வது கேட்சு. 2 ஃபீல்டர் முக்கில் லாங்கானில் போட்டிருக்காங்க. கண்ட்ரியில் டீப்பில் அந்த ஃபீல்டரை போட்டு வச்சிருக்காங்க. நல்ல கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு. கால் வலியோட இவரும் ஆடி கொடுத்து தான் போயிருக்காரு. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் விஜய். 1 more மீனிங். இவர் பேஸ் பண்ண முதல் பந்து இடிச்சிருச்சுங்க. பந்து கம்ஃபர்டபுளாக ஆட முடியல. கண்டிப்பாக லெக் சைடில் சொல்கிற பிளான் இருந்தாலுமே ஒருத்தர் மட்டும்தான் ஓடி இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் ரன் அவுட். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 37 வரைக்கும் 6 விக்கெட் விட்டுருக்காங்க செங்கலாக்குடி. முதல் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு திருமுருகன் அவருக்கான செகண்ட் ஓவர். ரன்ஸ் கொண்டாண்டாங்கன்னு சொல்லுவேன். விக்கெட் விட்டாலும் கடைசியில். ஃபர்ஸ்ட் பால் குத்தி உள்ளே வந்திருக்கு. லெக் கட் ஆட்டம் நல்ல டர்ன் எடுத்திருக்கு. 2வது பந்து நேராக பேட்டு கடியிலே உள்ளே வந்தார். 1 ரன். ஸ்டைல் நியூ பேட்ஸ்மேன் ராம். இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து ஒரு ஸ்லோவர் 1 போட்டு திருப்பி எடுத்துட்டாரு. 3 more remaining. முதல் இன்னிங்ஸில் எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காரு. ஃபிங்கர் கான் அப் எட்ஜ் இருந்திருக்கு. எனக்கு சரியாக தெரில. விக்கெட் விட்டுருக்காங்க. 7வது விக்கெட் விட்டுருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் சுந்தர் ஸ்ட்ரைக்கில். 2 பால் பாக்கி இருக்கு முதல் இன்னிங்ஸில். முக்கியமான 2. இதுவும் டாப் எட்ஜாக இருக்குது. இதுவும் கேட்சாக மாறி இருக்கு. முதல் இன்னிங்ஸ் முடியல. செங்கலாக்குடி அடிச்ச ஸ்கோர் 38 ரன். 8 விக்கெட் விட்டுருந்தாங்க. ஸோ மேட்ச் டை ஆச்சுன்னா விக்கெட் பேசிஸ் முக்கியமாக இருக்க போது. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக முக்கில் ஸ்ட்ரைக்கில் களமூருக்காக முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஜெயராம். செல்லப்பாண்டி நான் சைக்கேஷனில் இருக்காங்க. போட்டு வைக்கல. ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால் எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்த்துருக்காங்க. செல்லமாக தட்டி திருப்பி விட்டாரு. டைமிங் கிடைக்க சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. பேக்வர்ட் ஸ்கொயருக்கு. செகண்ட் பால் நல்ல டெலிவரி. தடுக்க முடியல, பிடிக்க முடியல அந்த பந்தை. சிங்கிள். சேஞ்ச் ஆஃப் கார்டு அறந்தோகிலேருந்து வராங்க. செல்லப்பாண்டி ஸ்ட்ரைக்கில் அவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து. அவுட் சைட் ஏஜ் காலை நகத்தாம பேட்டை விட்டாரு. ஃபோர்த் ஒன் டாஸ் பால் கைக்கு போக வாய்ப்பான்னு பார்த்தா கேரி ஆகலை. 1 பவுன்ஸில் போயிருக்கு. ஸ்லோவாக போயிருக்கு. 1 ரன் தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. முக்கில் ஸ்டேக்கில் 2 more remaining ஓவரில் நேராக இறங்கி போனார். பிச்சாத்த பாலுக்கு போனார். டிரைவுக்கு போனார். கவர்ஸில் 1 ரன் சேஃபாக வச்சுக்கிட்டாங்க. விக்கெட் கண்டிப்பாக தேவை செங்கலாக்குடிக்கு. அதை தெரிஞ்சு விக்கெட் விடக்கூடாதுன்னு ஆடிக்கிட்டு இருக்காரு. 1 more remaining இந்த ஓவரில். குத்தி உள்ளே வந்திருக்கு. ஸ்டம்ப் லைன் மேலே வந்திருக்கு. அதிகபட்சம் 1 ரன். சின்னசாமி மாதிரி இருக்கிற ஸ்டேடியத்தில் 2க்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் எதுவும் விடாமல் 8 ரன் ஆடிருக்காங்க களமாவூர். 2வது ஓவர் முத்தலகு வந்திருக்காங்க. மீதமுள்ள 30 பால் 31 ரன் தேவை. செல்லப்பாண்டி ஸ்ட்ரைக்கில் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. இன்சைட் வச்சு 1 ரன் மாற்றுறாங்க. செகண்ட் பால் ஸ்விட்ச் ட்ரை. பேட்டில் பட்டிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா உள்ளதான் இருக்குது. இது வரைக்கும் கையில் பட்டு வெளில போயிருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கொடுத்துருவாங்கன்னு தோணுது. இந்த விக்கெட் போனார். பாடியிலே இருந்துச்சு பந்து. சொல்லட்டிட்டார் கடைசி நிமிஷத்தில். 1 ரன். 6க்கு அப்புறமா சிங்கிள்.
ஸ்டம்ப் லைனில் ஃபாஸ்ட்டாக எடுத்தார். இது கேரியாக வாய்ப்பு, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கணும். ஃபீல்டர் பவுண்ட்ரிங்க. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற மாதிரி அவர் ஒரு 6, இவர் ஒரு 4. 2 more remaining. ஸ்டம்ப் லைனில் வச்சார். இந்த பந்து செம்ம ஹைட் ஏறி இருக்கு. விக்கெட் எடுத்தே தீரணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும்போது விக்கெட் அள்ளி கொடுத்துருக்காருங்க. நல்லா பிடிச்சிருக்காரு அந்த கேட்சை. செங்கலாக்குடி ஃபீல்டர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஜெயபால். 1 more remaining இந்த ஓவரில். குத்தி போகும். கவர்ஸில் ஒரு ரன் அதிகபட்சம். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் விட்டு 21 ரன் அடியிருக்காங்க களமாவூர். இந்த ஜெயராம் போகிறாங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் போல்டுன்னு சொல்லிக்கிட்டே போட்டார். யார்கர் லோட்டாஸாக கன்வெர்ட் ஆச்சு. சிங்கிள். செகண்ட் பால் முக்கில் ஸ்ட்ரைக்கில் யார்கரா உள்ளே வந்தார். கேரி ஆகாது. 1 பவுன்ஸில் கவர்ஸில் ஃபீல்டர். டக்குன்னு வர ஒரு ரன் மட்டுமே. தேர்ட் பால் ஜெயபால் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்லாட்டில் இருந்த பந்து கேட்ச் என்ற க்ரை. கேரி ஆகலை இந்த பந்தும். நெக்ஸ்ட் ஒன் பேட்டு கடியில் யார்கர். பாட்டமேன் பிளேயர் இருந்துச்சு. ஒரு ரன். ஜெயராம் டு ஜெயபால். மறுபடியும் யார்கர். இந்த பால் கைக்கு கேரி ஆகியிருக்கு. இதே பந்து தான் பேக் டு பேக் சேம் டெலிவரி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சரவணன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் 1 more remaining இந்த ஓவரில். ஐயோ செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க பந்து. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 26 ஸ்கோர். 2 விக்கெட் விட்டுருக்காங்க களமாவூர். இந்த ஒரு மாரிஸ் முதல் பால் வரைக்கும் முதல் பால் ட்ரீ. செம்ம ஹைட் ஏறிக்கு. விக்கெட் கீப்பரே பிடிச்சிருவாருன்னு தோணுது. பிடிச்சிட்டாருங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி. செகண்ட் பால் மாரிஸ் ஒரு ஓவரில். குத்தி உள்ளே வரும்னு நினச்சேன் நானுமே. ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு பந்து. போன பால் வைடு ரீபந்த பால். ஏஜன் கானா. ஏஸ் விங்கர் கான் அப்படிங்க இங்கே. ஸோ இந்த ஓவர் மேட்சை மாற்றிக்கிட்டு இருக்காரு. டர்ன் பண்ணிட்டு இருக்காரு தான் பக்கம். இங்கே மாறி தங்கமணி நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் போன பால் அவுட் ஆஃப் த மேட். நோ பால். ஃப்ரீ ஹிட் பால். ஃப்ரீயாக பேட்ஸ்மேன் கொடுத்தாரு. ஸ்விட்ச் திரும்பி 6 ரன் வந்திருக்குங்க. ரெண்டு பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். டாஸ் பால். நல்ல ஸ்விங் கொடுக்குறாரு. இந்த தடவை கேரி ஆகலை. ஸ்கொயரில் ஒரு ரன். 1 more remaining ஓவரில். டவுன் த ட்ராக் போனார். பிச் ஆஃப் த பாலுக்கு எப்போ போனாரோ அந்த பந்து கண்டிப்பாக வில்லைங்க. வெளில தான் பிடிக்க பார்த்துருக்காரு அந்த ஃபீல்டர். மேட்ச் முடிஞ்சு களமாவூர் won the match.